தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழகத்தின் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கிய அவர் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்தும் ஆலோசித்தார். தமிழக காங்கிரஸ் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல் என்று மாவட்ட தலைவர்களுக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாத தலைவர்களுக்கு கட்சியில் இனி இடம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். மாநிலங்களின் மூலதன மற்றும் வளர்ச்சி செலவினங்களை விரைவுபடுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு 1,09,000 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்திற்கான நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2,11,000 கோடியாக இருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 15.4% அதிகமாகும். ஜிஎஸ்டி வருவாயில் இருந்து தமிழகத்தின் பங்காக 7,391 கோடி ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 200 ரூபாய் குறைந்து 2,906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடக மக்களுக்கு மட்டுமே காவிரி நீர் என்று கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் மழைக்காலம் முடிந்த பின்னரே வழிகாட்டுதல்களை பின்பற்றுவோம் என்றும் கூறியுள்ளார். மேகதாட்டு விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கையே தீர்வாக இருக்கும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கர்நாடகாவில் காங்கிரசும் பாஜகவும் ஒரே நிலையில் உள்ளதாக சாடியுள்ள அவர் காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், அதாவது லீகலாக உச்சநீதிமன்றத்தை அணுகிறது தான் எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். கர்நாடகாவில் அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஒரு மனதாக அவங்களுக்கு இருக்கிறதுனா நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதில் கர்நாடகா 100-200 வருஷமாக தரவாக இருக்காங்க. மாநில அரசுகளுக்கு இன்டர்ஸ்டேட் இஷ்யூவில் அங்கே காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முடிவு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதான். அங்கே காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்கே அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்குது, ஒருமித்த கணத்தாக நீங்கள் தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். ஒன்றிய அரசு இன்டர்ஸ்டேட் இஷ்யூவில் இந்த மாதிரியான வாட்டர் இஷ்யூவில் அவர் சரியான கொள்கை எடுக்கணும். எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கேட்காமல் இருக்கும் மாநிலங்களுக்கு அந்த டேமோட ஆபரேஷனை ஒன்றிய அரசு எடுத்து நடத்தும். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவை போல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவுடனான பேச்சுவார்த்தை பயனளிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் திமுக கபட நாடகமாடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தாவேக ஐடி விங் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. ஆட்சியில் இருக்கும் போது மியூட் மோடில் இருந்தது திமுக, ஆட்சி பறிபோன பிறகு மண்மொழி என எம்பி குதிப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளது. கொளத்தூரில் சரிபார்க்கப்பட்ட 8 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் 3 இயந்திரங்கள் இயங்கவில்லை என திமுக வழக்கறிஞர் NR இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு விதிமுறைப்படி சீல் வைக்கப்படாததால் நீதிமன்றத்தை அணுகப்போவதாக அவர் தெரிவித்தார். திறந்திருக்கணும், திருப்பி சீல் பண்ணியிருக்கணும். அப்போ 2 அரக்கு சீல் இருக்கணும் அதில். அதுவும் இல்லை. அந்த வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை,
புதியதான அட்ரஸ் டேக் இருக்கிறது. எனவே இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை. அட்ரஸ் டேகே இல்லாமல் இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 உடைய மிஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்போ இது எவிடன்ஸாக தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என திமுக குற்றம் சாட்டிய நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். வேட்பாளர்கள் வாரியாக பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 90 நாட்களுக்கு மேல் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கண்டறிந்து அவற்றை நீக்க மின்வாரியம் நடவடிக்கை. வருவாய் இழப்பை குறைக்க புதிய நடைமுறை பின்பற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகினர். கடந்த 2 தினங்களாக ஆஜராகாத நிலையில் நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் இன்று இருவரும் நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டனர். வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியதாலேயே நீதிமன்றத்தில் 2 நாட்கள் ஆஜராகவில்லை என செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். டாஸ்மாக் வழக்கில் தாவேக அரசின் தூண்டுதலால் லஞ்ச ஒழிப்புத்துறை தன் மீது வழக்கு பதிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இப்போ 10:30 மணிக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கணும், போடலை. பட் அவங்க சோதனைக்கு வந்ததுனால நான் போடலை. இப்போ சோதனை முடிஞ்ச உடனே அவங்க புறப்பட்டோடனே நான் இப்போ கையெழுத்து போட வந்துட்டேன். இது வரைக்கும் எங்கெங்கே சோதனை நடக்குது, யார் யார் இடங்களில் நடக்குது என்பது நான் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கப்போ நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இடி வழக்கு அது சம்மந்தமாக சோதனைகள் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இப்போ தமிழ்நாடு அரசு நம் காவல்துறை இந்த மாதிரி ஒரு வழக்கை பதிவு செய்ததாக சொல்லியிருக்காங்க. இனி நான் சட்ட வல்லுநர் எங்களுடைய மூத்த வழக்கறிஞரோட கலந்து பேசி இது குறித்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுக்கிறேன். டாஸ்மாக் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கரூரைச் சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் ஆகியோருக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் தொடர்புடையவர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை ஜாஸ்மினும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். பிரீத்தி பவார் கனடா வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்திய நிலையில் ஜாஸ்மின் அயர்லாந்து வீராங்கனையை 5-0 என்கிற கணக்கில் வீழ்த்தி அசத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,220 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,05,760 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாட்டில் ஜூன், ஜூலை மாதங்களில் பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை 12% குறைவாக பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. பசிபிக் பெருங்கடலில் நிலவும் எல் நினோ சூழல் 2027 ஏப்ரல் வரை நீடிக்கும் என்பதால் மழைப்பொழிவு குறைந்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் நாடு முழுவதும் இயல்பை விட குறைவான மழையே பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் இயல்பான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் நடிகர் தனுஷின் ஓம் பட ஷூட்டிங் 2வது நாளாக நடைபெற்றது. படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் தனுஷை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்த நிலையில் காரில் ஏறி நின்று ரசிகர்களை பார்த்து கையசைத்து நன்றி தெரிவித்தார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் பேரிடர் மீட்புப் படையினர் களமிறங்கியுள்ளனர்.